மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 69,000 ஹெக்டேர் சம்பா பயிர்களில் 27,000 ஹெக்டேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா மயிலாடுதுறை, சீர்காழி மற்றும் செம்பனார்கோவில் ஆகிய 3 இடங்களில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் எம்எல்ஏக்கள் நிவேதா எம். முருகன், ராஜகுமார், பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு மயிலாடுதுறை, குத்தாலம், சீர்காழி, தரங்கம்பாடி ஆகிய 4 வட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 2039 பேருக்கு 14.92 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இலவச வீட்டுமனை பட்டாவுக்கான ஆணையை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த பருவம் தவறிய கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 69,000 ஹெக்டேர் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் உத்தேசமாக 27,000 ஹெக்டேர் நெல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்முதல் செய்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த அடிப்படையில் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். பயிர் காப்பீட்டை பொறுத்தவரை காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். நண்டலாறு பகுதிகளில் தடுப்புச்சுவர் கட்டுவது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி சீர்காழி, கொள்ளிடம் வட்டாரங்களில் பெய்த வரலாறு காணாத கனமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 46 கோடி ரூபாய் மதிப்பில் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளார். அதேபோல் விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, எம்எல்ஏக்கள் நிவேதா எம். முருகன், பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், அதேபோல் மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு நிவேதா முருகன், நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 2039 பயனாளிகளுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பயனாளிகளுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திலும் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பயனாளிகளுக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, நமது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு முதல் நாள் பருவந்தப்பைய மழையின் காரணமாக ஆங்காங்கே இருக்கின்ற நெல்மணிகள், அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெல்மணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சம்பா சாகுபடி கிட்டத்தட்ட 69,000 ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உத்தேசமாக ஒரு 27,000 ஹெக்டேர் அளவிற்கான நெல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தரையோடு சாஞ்சு அந்த நெல்மணிகள் முளைப்பு திறனுக்கு உள்ளாகி இருக்கிறது. பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற வேளாண் துறை இணை இயக்குனர் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இங்கே இருக்கின்ற பாதிப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதத்தை அதிகரித்து தரணுங்கிறது விவசாயிகள் கோரிக்கை, அரசுக்கு கோரிக்கை. ஆமாம், அது காலையிலே என்னை விவசாயிகள் இங்கே சந்தித்து கேள்வி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அது சம்பந்தமாக நடவடிக்கை. அரசு நிவாரணம் தனியாக அதுதான் இப்போ கணக்கெடுக்க சொல்லியிருக்கோம். கணக்கெடுத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அடுத்த கட்டமாக என்னங்கிறத அறிவிக்கிறோம். விவசாயிகளோட குற்றச்சாட்டு பயிர் காப்பீடு முறையாக கிடைக்க மாட்டேங்குது தான். எல்லாருமே எல்லா மக்கள் குறைதீர் கூட்டத்தில், விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் எதாக இருந்தாலும் பயிர் காப்பீடு யாருக்கும் விவசாயிகள், அதாவது பயிர் காப்பீடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் சரி, அதனுடைய காப்பீடு நிறுவனங்கள், குறிப்பாக காப்பீடு நிறுவனங்கள் சேட்டலைட் மூலமாக ஆங்காங்கே ரேண்டமாக அவங்க அந்த ஈல்டு எங்கே இருக்குன்னு பர்டிகுலர் இடத்துல சர்வே எடுக்கப்பட்டு அந்த வருவாய்க்கு உட்பட்ட பகுதியில் அதே அவங்க காப்பீடாக நிர்ணயிக்கிறாங்க. அந்த செயல்முறை செயல்படுத்தப்படுகிறது. அதனால் எங்கே பாதிப்பு இருக்கோ பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டிப்பாக காப்பீட்டு தொகை கொடுப்பதற்கான நடவடிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்வார் என்பதை தெரிவித்தார்.
தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் சேட்டலைட் பார்க்குறது வந்து கரெக்டாக இருக்குமா, துல்லியமாக இருக்குமா? அந்த கணக்கீடு முறையே வந்து அவங்க வந்து சரியாக பண்ணல அப்படி. அதுதான் அதாவது நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சொல்லி இந்த ஆண்டு அந்த மாதிரி இருந்தால் அது முறையாக கணக்கெடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டுக்காண்டு நல்லாடை நண்டலாறு வந்து வலிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே வந்து சிஎம் வந்து போன ட்ரிப் வந்து பார்வையிட்டாங்க. அந்த இடத்துல மீண்டும் பயிர் சேதமாகுது. அதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்குது? கண்டிப்பாக அதை பார்வையிட்டு உடைய அறிக்கை அந்த நண்டலார் பகுதியில் எந்த இடத்துல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதுக்கான தடுப்பு சுவர்கள் கட்டுவது உரிய நடவடிக்கை. அந்த சேட்டலைட் துல்லியமாக இருக்குமாண்ணா உங்களுடைய கணக்கீடு? சேட்டலைட் பார்வை அதாவது இன்சூரன்ஸு ஒரு கைட்லைன், ஆர்பிஐ படி ஒரு கைட்லைன் அவங்க மேற்கொள்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க கணக்கெடுக்கிறாங்க. அது துல்லியமாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தான் அது முடிவு பண்ணால். அதிகாரிகள் இங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பில் இருக்கார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் இழப்பீடு வழங்கப்படாததால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டும் சரி அதுக்கு முதல் ஆண்டு சரி நேரடியாக நிவாரணங்களை வழங்கியிருக்கார். 2011-2022 அன்று பெய்த இந்த சீர்காழி, கொள்ளிடம், செம்மனார் கோயில் பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 35,000 ஹெக்டேர் விவசாயிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 46 கோடி ரூபாய் நிவாரணமாக அறிவித்து அரசின் மூலமாக நேரடியாக வழங்கியிருக்கார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.